ஹாய் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்முலா. அதாவது x ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இந்த ஃபார்முலால வேல்யூஸ்ல அப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 பை ஃபார்முலா மெத்தட். இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. எது மூலியமா? ஃபார்முலா மெத்தட் வச்சு இதை சால்வ் பண்ணணும். ஓகே, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? இப்ப நம்ம பார்க்கலாமா? இப்ப பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இது எந்த ஈக்குவேஷன் இருக்குன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இருக்கு. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் என்னன்னா ax square plus bx plus c equal to 0. இதுதான் என்னது? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, a ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா ஒண்ணுமே இல்ல. அப்ப 1. So a equal to 1. b ஓட பிளேஸ்ல என்ன இருக்கு? 2. and c ஓட பிளேஸ்ல என்ன இருக்கு? -2. So a b c ஓட வேல்யூ c equal to -2. ஓகே, அப்ப இப்ப பாருங்க, ஏ பி சி ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு 2, c ஈக்குவல் டு -2. இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணத இப்ப இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து எதுல அப்ளை பண்ணோம்னா குவாட்ராட்டிக் ஃபார்முலால அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்ப பாருங்க, குவாட்ராட்டிக் உடைய ஃபார்முலா என்ன? x ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ இப்ப பாருங்க, x ஈக்குவல் டு மைனஸ் பி, அதாவது b யோட வேல்யூ என்ன? 2 மைனஸ் பி சொன்னால -2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் 2 ஸ்கொயர் மைனஸ் 4. a யோட வேல்யூ என்ன? 1. c யோட வேல்யூ என்ன? -2 டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை 2. a யோட வேல்யூ 1. இது என்ன ஈக்குவேஷன்? ஆக்சுவலா இது குவாட்ராட்டிக் ஃபார்முலா. அந்த ஃபார்முலால தான் இப்ப இந்த வேல்யூலாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, -2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 2 டைம்ஸ் போட்டா 4 மைனஸ் 4 1s are 4, 4 2s are 8. என்ன 8? மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் 8 டிவைடட் பை 2 1s are 2 ஈக்குவல் டு -2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 12 டிவைடட் பை 2. ஓகேங்களா? இது வரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்ப்போம். இப்ப இந்த டேர்மை பாருங்க, -2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 12 டிவைடட் பை 2 இருக்கு. ஸோ ரூட் ஆஃப் 12 எப்படி வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஈக்குவல் டு -2 எடுத்துக்கோங்க. பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 எப்படி எழுதணும்னா √4 √3 4 3s are 12 √12. ஓகேங்களா? டிவைடட் பை 2 -2 பிளஸ் ஆர் மைனஸ் √4 வந்து என்னன்னா 2 டிவைட் √3 டிவைடட் பை 2. 2 கெட் கேன்சல். இங்க ஒரு 2 இருக்கு, அது கேன்சல் ஆயிடும். சோ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா -1 பிளஸ் ஆர் மைனஸ் √3ன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். சோ இப்ப பாருங்க, எக்ஸோட வேல்யூ என்னன்னா -1 பிளஸ் √3. அடுத்தது என்னது? -1 மைனஸ் √3. ரெண்டு வேல்யூ இருக்கு, பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. பிளஸ் வச்சு ஒரு வேல்யூவும் மைனஸ் வச்சு ஒரு வேல்யூ. சோ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதை பேஸ் பண்ணி ஒரு சம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குது, அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, சால்வ் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 2 ஈக்குவல் டு 0 பை ஃபார்முலா மெத்தட். இந்த சம் தான் நீங்க ட்ரை பண்ண போற சம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை கேளுங்க. நெக்ஸ்ட் சம் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம், solve 2m square plus 19m plus 30 equal to 0 by factorization method. அதாவது quadratic equationல factorization method தான் இப்ப நம்ம பார்க்க போற சம். ஓகே, இப்ப பாருங்க, 2m square plus 19m plus 30 equal to 0. இது எப்படி நம்ம factorize பண்றது அப்படின்னா 2m square plus 19m plus 30 equal to 0. இப்ப 2m நான் சொல்லியிருக்கேன், 2 வந்து இதால மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 60 கிடைக்கும். ஆட் பண்ணா 19 வரணும், மல்டிப்ளை பண்ணா 60 வரணும். ஆட் பண்ணா 19, மல்டிப்ளை பண்ணா 60. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 60 வரணும். அதே ரெண்டு நம்பரை வந்து நான் ஆட் பண்ணா 19 வரணும். அதே ஓகேங்களா? அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா எனக்கு 19 வரணும். 60 என்னென்ன டேபிள்ல வரும் அப்படின்னா 2 டேபிள்ல வரும். 2 30 டைம்ஸ் வரும் 60. நெக்ஸ்ட் 3 டேபிள்ல எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 20 டைம்ஸ் வரும். 4th டேபிள்ல எத்தனை டைம்ஸ் வரும்? 4th டேபிள்ல வரும் ஆக்சுவலா அப்படின்னா 4th டேபிள்ல
15 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி 6 7 அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த டேபிள் எல்லாம் 60 வரும் அதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு நீங்க எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்னென்ன இதெல்லாம் வந்து 60 வருமோ நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க 4 15 are 60. 4 15 are 60. அதே 4 plus 15 19. ஆட் பண்ணா 19ஓ மல்டிப்ளை பண்ணா 60ஓ வரணும் அதே நம்பரை கொண்டு. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சு. இதை நீங்க எப்படி எழுதுவீங்கன்னா இப்ப பாருங்க இதை நம்ம எப்படி எழுதணும்னா 2m ஸ்கொயர் 4 இல்லையா 4m plus 15m எழுதுவோமா? நெக்ஸ்ட் பிளஸ் 30 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுதுவோம். இப்ப பாருங்க இது 2 நம்பரு இந்த 2 நம்பரு. இப்ப இது ரெண்டுலயும் பாருங்க இந்த 2 வேல்யூலயும் இது காமனா இருக்குன்னா 2 காமனா வெளியே எடுக்கலாம், m காமனா வெளியே எடுக்கலாம். அப்ப நான் வெளியே எடுத்தா எனக்கு m மட்டும் பேலன்ஸ் இருக்கும் இந்த டேர்ம்ல. இந்த டேர்ம்ல எனக்கு என்ன பேலன்ஸ் இருக்கும்னா 4 2 டேபிள்ஸ்ல 4 எத்தனை டைம்ஸ் போகும்னா 2 டைம்ஸ் போகும். ஓகேங்களா? m வந்து நான் காமனா வெளியே எடுத்துட்டு அதனால நான் போட தேவையில்லை. பிளஸ் 15 இருக்கு 30 இருக்கு. நான் எந்த நம்பர் நான் வெளியே எடுக்கலாம்னா 15 வந்து வெளியே எடுக்கலாம். ஏன்னா 15 டேபிள்ல வந்து 32 டைம்ஸ் வரும். சோ அதனால m நம்ம வெளியே எடுக்க